ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அமுதனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வாழைத்தண்டு பொரியல். அதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் வாழைத்தண்டை இப்படி பொடியாக நறுக்கி மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 4 துண்டு போல் தேங்காய் போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இந்த வாழைத்தண்டு நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வாழைத்தண்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது கிட்னி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு, உங்கள் பிபியை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த வாழைத்தண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது வாழைத்தண்டு கொடுங்க. அது நீங்கள் சூப்பாகவும் செய்யலாம், பொரியலாகவும் செய்யலாம், கூட்டாகவும் செய்யலாம். இப்போ வெங்காயம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நான் நறுக்கி வச்சுருந்தேன் அந்த வாழைத்தண்டை அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் இதில் போட்டுக்கிறேன். நான் 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 1/4 ஹவர் போக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா குக் பண்ணுறேன். குக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு.